This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். அதிகாலையில் சரமாரி அட்டாக். ஈரானை தாக்க தொடங்கிய இஸ்ரேல். அணு அமைப்புகள் மீது பகீர் தாக்குதல். மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இஸ்ரேல் விமானப்படை ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்காவின் உதவி இல்லாமலே இஸ்ரேல் தனது தாக்கலை தாக்கியுள்ளது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை அதிகாலை ஹெத்ரானுக்கு வடகிழக்கே வெடிசத்தம் கேட்டதாக ஈரான் அரசு செய்தி நிறுவனமான நூர் நியூஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் இராணுவ அதிகாரி ஒருவர் கூறுகையில், இந்த தாக்குதல் 10க்கு மேற்பட்ட அணு மற்றும் இராணுவ தளங்களை குறிவைத்து நடத்தப்பட்டதாகவும் ஈரான் சில நாட்களில் 15 அணுகுண்டுகளை உருவாக்கும் அளவுக்கு போதுமான பொருட்களை வைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் பேசிய 2 அமெரிக்க அதிகாரிகள் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது என்பதை உறுதிப்படுத்தினர். மேலும் இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் அமெரிக்காவின் ஈடுபாடு அல்லது உதவி எதுவும் இல்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தனர். ஈரான் மீதான தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் நாடு தழுவிய அவசர நிலைமை அறிவித்தார். இஸ்ரேல் மற்றும் அதன் பொதுமக்கள் மீது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல் மீது விரைவில் நடக்க வாய்ப்பு உள்ளது. ஈரான் நமக்கு பதிலடி கொடுக்க வாய்ப்புள்ளதாக காட்ஸ் எச்சரித்துள்ளனர். நாடு முழுவதும் இந்த அவசர நிலையை அமல்படுத்த அவர் ஒரு சிறப்பு உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார். அவர் அளித்த பேட்டியில், இஸ்ரேல் அரசு ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் அதன் பொதுமக்கள் மீது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான பதிலடி தாக்குதல் எதிர்பார்க்கப்படுகிறது என்று கூறினார். இஸ்ரேல் முழுவதும் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்ட நிலையில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது பாதுகாப்பு அமைச்சரவையின் அவசர கூட்டத்தை கூட்டினார். அணுவை வெறுமனே அணு ஆயுதம் உருவாக்க பயன்படுத்த முடியாது. யுரேனியத்தை அப்படியே எடுத்து அணுகுண்டு போட முடியாது. அதை பயன்படுத்தும் முன் செறிவூட்ட வேண்டும். ஈரான் இப்பொழுது யுரேனியத்தை 60 முதல் 70% தூய்மைக்கு செறிவூட்டுகிறது. மேலும் செறிவூட்டப்பட்டால் அது அணு ஆயுத தயாரிப்பு ஏதுவாகும். விரைவில் இதனால் ஈரான் அணு ஆயுத சோதனையை மேற்கொள்ள முடியும். அவசரமாக தேவைப்பட்டால் உடனே அந்த நாடு அணு ஆயுதம் தயாரிக்கவும் முடியும். இப்படிப்பட்ட நிலையில்தான் இஸ்ரேல் தாக்குதல் நடந்துள்ளது. இந்த தாக்குதல் 10க்கு மேற்பட்ட அணு மற்றும் இராணுவ தளங்களை குறிவைத்து நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட இஸ்ரேலுக்கு பயங்கரமான ஐடியா ஒன்றை கொடுத்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அதன்படி ஈரான் நாட்டிடம் இருக்கும் அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வேண்டும். அப்படி நடத்துங்கள், மற்றதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பின்னர் நடக்கப் போவதை பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் அணு உலைகளை குறிவையுங்கள் என்று ட்ரம்ப் ஐடியா கொடுத்துள்ளார். இப்படிப்பட்ட நிலையில்தான் ஈரான் மீது இஸ்ரேல் ட்ரம்ப் சொற்படியே தாக்குதல் நடத்தியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.